இன்டர்நெட் இல்லை என்றால் இன்று உலகமே ஸ்தம்பித்துவிடும். இப்போது நாம் கிட்டத்தட்ட அப்படியொரு சூழலில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வங்கி பரிவர்த்தனை முதல் ஆன்லைன் கல்வி வரை அனைத்தும் டிஜிட்டல் மயமாகிவிட்ட 21ஆம் நூற்றாண்டில் இன்டர்நெட் என்றால் என்ன என கேட்கும் ஒரு நாடு இப்போதும் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நவீன 21ஆம் நூற்றாண்டில் எல்லாமே இன்டர்நெட் தான். இணையம் வந்த பிறகே இங்கு பல தொழில்கள் உருவாகியுள்ளது. இன்ஃப்ளூயன்சர்கள், ஆன்லைன் உணவு டெலிவரி, ஆன்லைன் கல்வி என்று நாம் லிஸ்ட்டு போட்டுக்கொண்டே போகலாம். இப்படி பல தொழில்கள் இணையத்தை மையமாக கொண்டே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நமது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அடிப்படை தேவையாக இணையம் மாறிவிட்டது. ஆனால் இன்னுமே ஒரு நாட்டில் இன்டர்நெட் இல்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுதான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எரித்திரியா. அந்த தனித்தீவு உலகமே 5G வேகத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது எரித்திரியா மட்டும் இன்னும் 18ஆம் நூற்றாண்டிலே உறைந்து போய் கிடக்கிறது. உலகின் மிக குறைந்த இன்டர்நெட் பயன்பாடு கொண்ட நாடுகளின் பட்டியலில் எரித்திரியா முதலிடத்தில் உள்ளது. எரித்திரியாவில் இன்டர்நெட் என்பது ஒரு எட்டாக்கனி. அரசு அங்கே அத்தனை இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அங்குள்ள தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் அனைத்தும் அரசு வசமே உள்ளனர். தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கிடையாது. வெகு சிலருக்கு மட்டுமே இன்டர்நெட் பயன்படுத்த அனுமதி தரப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் என்ன தேடுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் என்பதை அரசு கழுகு பார்வையுடன் கண்காணித்து கொண்டே இருக்கும். நமக்கு கிடைக்கும் அதிவேக பிராட்பேண்ட் வசதிகள் எல்லாம் அந்த நாட்டில் கிடையாது. மொபைல் டேட்டா என்பது கனவிலும் நினைக்க முடியாத ஒன்று. ஒரு சில முக்கிய நகரங்களில் மட்டுமே ஆங்காங்கு இன்டர்நெட் கெஃபேக்கள் இருக்கும். ஆனால் அங்கேயும் வேகம் என்பது ஆமை வேகத்தை விட குறைவாகவே இருக்கும். அதற்கு கொடுக்க வேண்டிய கட்டணமும் அங்கு ஒருவர் வாங்கும் மாத சம்பளத்திற்கு இணையானது. இதனால் பெரும்பாலான மக்கள் இன்னும் இணையத்தை பயன்படுத்தியது கூட இல்லையாம். இன்டர்நெட் இல்லாதது அந்த நாட்டின் வளர்ச்சியை பாதாளத்திற்கு தள்ளியுள்ளது என்பதே உண்மை. உலகளாவிய ஆன்லைன் கல்வி வளங்கள் எரித்திரியா மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. இதனால் அவர்கள் நவீன கல்வி முறையிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச சந்தையுடன் அந்த நாட்டு தொழிலதிபர்களால் தொடர்பு கொள்ள முடிவதில்லை. எல்லாவற்றையும் விட உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூட மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. டிஜிட்டல் இடைவெளி, அதாவது டிஜிட்டல் டிவைட் என்பது உலக அளவில் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் செயற்கை நுண்ணறிவு உலகை மாற்றிக்கொண்டிருக்க, மறுபுறம் ஒரு நாடு அடிப்படை இணைய வசதி கூட இல்லாமல் இருப்பது வருத்தத்திற்குரியது. அரசியல் காரணங்களுக்காகவும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையுமே முடக்கி வைத்திருக்கிறது எரித்திரியா அரசு. ஏனென்றால் தொழில்நுட்பம் என்பது வசதி மட்டுமல்ல, அது ஒரு அடிப்படை உரிமை.